இதெல்லாம் கலாச்ச உடனே நீங்களாம் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு கலைஞர் தான் காரணம், பெரியார் தான் காரணம். ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஆமா. வந்து அது என்ன சொல்றது, கருணாநிதி அவர்கள் அவங்க குடும்பம் பெரும் பணக்காரர்களானதற்கு மட்டும்தான் கருணாநிதி காரணம். மத்த எந்த குடும்பத்தோட உழைப்புக்கும் நீங்க காரணம் கிடையாது. அவங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, அவரு கஷ்டப்பட்டாரு. அவரு ஒரு பேட்டியில சொல்லுவாரு, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க வீட்ல வந்து பாத்ரூமே இல்லன்னுவாரு. அந்த ஒரு அதாவது அத நான் ரொம்ப ரசிச்சேன் அவரு சொன்ன அந்த விதத்த. ரொம்ப வளன்னு பேசாம, ஒரே லைன்ல தன்னுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு மனுஷன் டக்குன்னு சொல்லிட்டு போற விஷயம் அது. அதாவது நீங்க கொஞ்சம் வசதியானவங்களாவே இருக்கலாம். ஆனா, நீங்க இருக்கிற கிராமத்துல என்னென்ன வசதிகள் கிடைக்குதோ அதான் நீங்க அனுபவிக்க முடியும். கரெக்ட். புரியுதா? அங்க பஸ் இல்லன்னா நீங்க எவ்வளோ பெரிய வசதியா இருந்தாலும் அந்த பஸ்ஸுக்கு 5 மணி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? அவரு சொன்ன ஒரு அந்த அவருடைய வாழ்வியல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத, அதுக்கு என்ன என்ன மாதிரியான ஒரு கிராமத்துலருந்து அவர் வந்தாரு, அந்த பேக்கிரவுண்ட் எப்படிப்பட்டதுங்கிறத ஒரே லைன்ல சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு, படிச்சு, சரி அவ்வளோ பெரிய இதுவா இருந்தா, உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகியிருக்க வேண்டியதானே படிக்க வச்சு. அவங்க தான் முதல்வர் ஆக்கியிருக்காங்களே. அது படிக்காம வருதானே, படிச்சு ஆக்க வேண்டியதானே. படிப்பு வரலல்ல. ஆனா அது